ஓர் அழகான மலை அடிவாரத்தில் ராஜு என்ற சுட்டி மற்றும் தைரியமான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அந்த மலைப்பகுதியில் ஒரு அபூர்வமான முந்திரி மரம் இருந்தது. அந்த மரத்தில் காய்க்கும் முந்திரி பழங்கள் சாதாரணமல்ல, தேனை விட இனிப்பானவை. ஆனால் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அந்த மரம் வானத்தை தொடும் அளவுக்கு செங்குத்தாக இருந்த ஒரு பாறையின் உச்சியில் இருந்தது. அதை பார்த்தாலே பலர் பயந்து போய்விடுவார். பல நாட்களாக ராஜுவின் மனதில் ஒரு ஆசை துளிர்த்து கொண்டே இருந்தது. ஒரு முறை அந்த இனிப்பான முந்திரி பழத்தை சாப்பிடணும். ஒரு நாள் கையில் ஒரு சிறிய கூடை எடுத்துக்கொண்டு பாறையின் அருகே சென்றான். ராஜு தைரியமாக ஏறத் தொடங்கினான். சில தூரம் நன்றாக ஏறினான். ஆனால் திடீரென்று ஒரு கல் சரிந்து அவன் கீழே விழுந்து விட்டான். முழங்காலில் சின்ன சிராய்ப்பு ஏற்பட்டது. ராஜு கைகளை தட்டி கொண்டு, பரவாயில்லை, இன்னொரு முறை முயற்சி பண்ணலாம் என்றான். மீண்டும் ஏறினான். இந்த முறை இன்னும் மேலே சென்றான். ஆனால் பலமான காற்று வீசியது. காற்று பாறையின் முகத்தில் ஓடும் காட்டு புலி போல கர்ஜித்தது. அவன் பிடி நழுவி மீண்டும் கீழே விழுந்தான். அங்கிருந்த மற்ற சிறுவர்கள் சிரித்துக்கொண்டு, ராஜு, உன்னால் அந்த பாறை ஏற முடியாது, வா எங்களுடன் விளையாடு என்றார்கள். ஆனால் ராஜு மனதிற்குள் ஒரு வார்த்தையை நினைத்தான்: முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தந்திரமும் விடாமுயற்சியும். ராஜு சிறிது நேரம் யோசித்தான். வெறும் கையால ஏறினா முடியாது, புத்திசாலித்தனமா முயற்சி பண்ணணும். அவன் ஒரு நீண்ட கயிற்றை எடுத்தான். அதன் முனையில் ஒரு கொக்கியை கட்டி மேலிருந்த மரக்கிளையில் சரியாக மாட்டினான். பிறகு கயிற்றை பிடித்துக்கொண்டு மெதுவாக ஏறத் தொடங்கினான். ஒவ்வொரு அங்குலமும் ஒரு போராட்டம். கைகள் வலித்தன, மூச்சு வேகமாயிற்று. ஆனால் மனம் மட்டும் தளரவில்லை. இனிப்பான வெற்றி கடைசியில் ராஜு பாறையின் உச்சியை அடைந்தான். அங்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் ஒளிரும் முந்திரி பழங்கள் காற்றில் ஆடியது. அவன் ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டான். அது உண்மையிலேயே தேனை விட இனிப்பாக இருந்தது. அவன் பட்ட எல்லா கஷ்டங்களும் அந்த ஒரு சுவையிலே கரைந்து போயின. பகிர்ந்த மகிழ்ச்சி. கீழே இறங்கி வந்த ராஜு அவனை கிண்டல் செய்த நண்பர்களுக்கும் பழங்களை பகிர்ந்து கொடுத்தான். அவர்களின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாயின. ராஜுவின் வெற்றி ஒரு முந்திரி பழத்தை விட பெரியது. அது விடாமுயற்சியின் வெற்றி. கதையின் நீதி தடைகள் வந்தாலும் தளராமல் உழைத்தால் வெற்றிக்கனி நிச்சயம் நமக்கு கிடைக்கும்.